ஹாய் ஹேஸ் இப்போ நம்ம என்னென்னா புதுசாக நம்ம குரூப்பில் சேர்ந்தவங்களுக்கு வந்து அப்ளை ப்ராசஸ் எப்படி பண்ண டவுன்லோட் பண்ணது எப்படின்னு தெரியாது. அதனால இப்போ அவங்களுக்காண்டி கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள் அப்ளை ப்ராசஸ் வீடியோ. மேஜிக் புல்லட் அப்ளை ப்ராசஸ் இப்படி தான் எப்போவுமே பண்ணு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம குரூப்பில் வந்து நேற்று இல்லை காலைல அனுப்பியிருக்கேன் பாருங்கள், 2 மணிக்கு அனுப்பியிருக்கேன். நைட்டு போல் மார்னிங் 2 மணிக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி லிங்க் இருந்ததுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் புல்லட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பாருங்கள். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து மேஜிக் புல்லட்டு இப்படி டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்த உடனே ஸ்க்ரோல் டவுன் போட்டுக்கா அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இருக்கா ஜெனரேட்டட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கா, அதை ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா கீழே டைம் ஓடும். ஜெனரேட்டட் லிங்க் ப்ளீஸ் வெயிட் 9 செகண்ட் ஓட 8 7 அது 0க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை டச் பண்ணணும். இப்போ பாருங்கள், கோ டு ஜெனரேட்டட் லிங்க்னு வருதா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த லிங்க் டவுன்லோட் போடுறதுக்கு முன்னாடி வந்து டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா டவுன்லோட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் டிஎன்எஸ் ஆஃப் பண்ணாமல் விட்டேன். டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ சில பேத்துக்கு எரர் ப்ராப்ளம் வரும், பேஜ் வந்து லோட் ஆகாது. அதனால் டவுன் அதை ஆஃப் பண்ணிடுங்க டிஎன்எஸை. இப்போ ஸ்க்ரோல் டவுன் இருக்கா அந்த இதில் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்தொன்று இந்த இருக்கா டவுன்லோடுன்னு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஆயிரும். மேலே ஆகுதா, லோட் ஆகுதா, அவ்வளோ லோட் ஆகினோடனே இந்த டவுன்லோடு ஃபோல்டர் வந்து இசட்டில் கிடக்கும். இசட் ஹெச்ஆரில் டவுன்லோடு ஃபைலில் வந்து கிடக்கும். காமிக்க பாருங்கள். இசட் ஹெச்ஆரில் டவுன்லோடு இந்த இருக்கா மேஜிக் புல்லட் இந்த ஃபைல் வந்துருச்சா. நீ ஆல்ரெடி நான் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்காண்டி டவுன்லோட் பண்ணது எப்படின்னு காண்டி அதை சொன்னேன். இப்போ இப்படி தான் வரும் ஃபைலு. இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸெட்டர்னு வருதா, எக்ஸெட்டர் டச் பண்ணிங்கன்னா பின் நம்பர் கேட்கும். நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். 4 நம்பர் மொத்தம் பின் நம்பரு, ஒவ்வொரு நம்பராக சொல்லுவோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா 4 நம்பரும் கிடச்சிரும். 4 நம்பரும் கிடச்ச உடனே 4 நம்பரும் டைப் பண்ணிங்க. சும்மா டைப் பண்ணுங்கள். இப்போ 4 நம்பர் 4 நம்பர் இப்போ டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் இந்த ஓகேன்னு இருக்கா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மேலே இந்த இருக்குது. இதில் உள்ளதான் நான் எல்லா ஃபைலும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த எஸ்சி மேஜிக் புல்லட் இருக்கா இந்த மாதிரி வந்துடும். மேலே வந்தோடனே அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த IL2CPன்னு இருக்கும். அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்துருங்க. ஓகே, இப்போது ஃப்ரீ ஃபயரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தெரியுங்களா, இதில் இதை சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்ட்டுன்னு காட்டும். இதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இசட்ஹெச்ஆர் கொடுத்துருங்க. இசட்ஹெச்ஆர் இங்கே காணும். சரி, ஏதோ ஒன்று கொடுங்க. ப்ரௌசர் கொடுங்க. ஜஸ்ட் நோவே கொடுங்க. அளவு கொடுக்காதீங்க. ஏன்னா சப்போஸ் அது கேன்சல் ஆச்சுன்னா வேறு எதுனாலும் மாற்றிக்கலாம். எம்டி மேனேஜர்னாலும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நோ கொடுங்க. ஜஸ்ட் 1 கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் அப்டேட்னு கேட்கா, அதனால் கேன்சல் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் போகிறீங்கன்னா டிஎன்எஸ்ஸை ஆஃப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஒரு நிமிஷங்க. ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி போகிறீங்கன்னா டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே நான் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுனால ஒரு கெஸ்டடிக்குள்ளே போங்க. ஃபஸ்ட் எடுத்தும் டிஎன்எஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கெஸ்டடியை பார்ட் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள் இதை. ஓகேவா, கெஸ்டடிக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் டிஎன்எஸ் இப்போ ஆன் பண்ணிடுங்க. டிஎன்எஸ் பாருங்கள், ஆன் பண்ணிங்க. ப்ரைவேட் டிஎன்எஸ் இது டைப் பண்ணது எப்படின்னா செட்டிங்கில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணாங்க. செட்டிங்கில் போய்ட்டு டிஎன்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்எஸ் டைப் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ்னு வரும். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் இருக்குது, அதை ஆஃப் பண்ணியிருக்கேன்னா இதை டச் பண்ணிங்கன்னா இந்த 3ஆவதாக ஒன்று இருக்கா, இதை டிக் கொடுத்துட்டு இந்த டிஎன்எஸை டைப் பண்ணிக்கிறேன். அந்த கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இந்த டிஎன்எஸை டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இதை சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ, நம்ம டிஎன்எஸ் தேவையில்ல. இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. கெஸ்டடிக்குள்ளே தானே நம்ம பேய் வச்சுருப்போம், அதை சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்ட்டு கெஸ்டடிக்குள்ளே போய்ட்டு லாபிக்கு வந்து ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். ட்ரெஸ் கலெக்ஷனு, அவுட்ஃபிட்டு, கேரக்டர் எல்லாம் டவுன்லோட் போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக டவுன்லோட் போட்டுருக்கேன் எல்லாமே. நான் அதையும் காட்டுறேன், இதெல்லாம் டவுன்லோட் போட்டுருக்கேன்.
வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ மறுபடி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் என்னென்ன பண்ணணும்னா ஒரே சரிங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுது இந்த இருக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வால் வேணும்னா வால் ஹேக்கு அது வந்து பொருகட்டி மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அதையும் ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா மேலே இந்த இருக்கலாம் இதை வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு காப்பி கொடுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா இதில் டைவர் ஸ்டோரேஜ் வரும். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு டேட்டா அவ்வளோதான். இதில் கீழே இந்த பாருங்கள் இதை பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டேன். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணுறதுனால அப்ளை ஆள் கேட்கு. நீங்களும் இதை மாதிரி கேட்டுச்சுன்னா அப்ளை ஆள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த இருக்கலாம் ரீப்ளேஸ் இதை கொடுத்துருக்குறீங்கன்னா லோட் ஆகும். அவ்வளோதான். இப்போ வால் அப்ளை பண்ணோமா அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வால் அப்ளை பண்ணோமா இப்போ அப்படி மேலே டச் பண்ணிங்கன்னா இதில் வரும் டைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணி நம்ம டவுன்லோட் போட்டது வந்து டவுன்லோடு ஃபோல்டரில் தான் வரும். அதில் போய்ட்டு நான் தனியாக தூக்கி வச்சுருக்கேன் SG 600 மேஜிக் புல்லட். இப்போ என்னென்னா ஹோலோகிராம் போட போகிறோம். ஹோலோகிராம் ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபைல் வரும். இதையும் ஒரு வாட்டி அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு அதே மாதிரி மேலே சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே. டைவர் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு டேட்டா அப்புறம் கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இருக்கலாம் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்ளை ரீஅப்ளை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்னா ரீஅப்ளை கொடுத்துருங்க. ஓகே இப்போ என்னென்னா அடுத்தது இது போட்டாச்சா ஹோலோகிராம் போட்டாச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயர் இருக்கலாம் இதை தான் டச் பண்ணு. மேக்ஸை டச் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஃபயர் இதை டச் பண்ணிட்டு இதில் ஃபைல் இருக்கும். ஃபைல் நான் ஆல்ரெடி எல்லாமே அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ஒரிஜினல் சிப். அதனால் இதை ரீநேம் பண்ணிக்கணும். ரீநேம் பண்ணுங்கள். ஓ போட்டுச்சிங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கும். இதில் போட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுதான் நம்ம மேஜிக் புல்லட் ஃபைல். ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சிட்டேன். ஓகேவா. இதையும் எப்படி கொடுக்கணும்னு நான் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறேன் சொல்லுங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் இதை டச் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு போயிடும். டைவர் ஸ்டோரேஜ் போயிடும். அப்புறம் டவுன்லோடு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரில் தான் நான் ஃபைல் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் போய்ட்டு மேஜிக் புல்லட் இந்த இருக்கலாம் இதை டச் பண்ணிங்கன்னா இதை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி தான் டைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணிங்கன்னா அதில் ஆண்ட்ராய்டு இருக்கும். ஆண்ட்ராய்டு டச் பண்ணிட்டு டேட்டா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் கரெக்டாக பாருங்கள். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. அதில் ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் இருக்கா ஃபைல். இந்த ஃபோல்டர் டச் பண்ணி இதை ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கனால திரும்பி பண்ணுங்க. ஒன்றும் செய்யாது. திரும்பி டிக் கொடுத்து பண்ணிடுங்க. நான் கொடுத்து வச்சுருக்கனால ஒன்றும் இல்லை. ஓகே அவ்வளோதான். இந்த ஃபைல் இருக்கலாம் இதுதான் ஹேக் ஃபைல். இந்த ஃபைல் தான் ஹேக் ஃபைலு. இது மேஜிக் புல்லட் வேணும் எனக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மேஜிக் புல்லட்டே வேண்டாம் அப்படின்னா அந்த ஃபைலே போட தேவையில்லை. இதை ரீநேமும் பண்ண தேவையில்லை. இல்லை மேஜிக் புல்லட்டும் வேணால் இந்த ஃபைல் தேவை. இந்த ஃபைலுக்குள்ளே போய்ட்டு அப்படியே வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரீ ஃபயர் நான் கொடுக்குற ஃப்ரீ ஃபயரை யூஸ் பண்ணுங்கள். பழைய ஃப்ரீ ஃபயர் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் எதுவுமே யூஸ் பண்ணாங்க. நாங்கள் அப்டேட் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரீ ஃபயரே யூஸ் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ஆன் பண்ணிட்டோமான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிடுங்க. டிஎன்எஸ் ஆன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா ஐடியா அதுதான் சேஃபாகவே இருக்கும். நீங்கள் தப்பி தவறி அவசரப்பட்டுக்குன்னு உள்ளே போயிறாங்க. டிஎன்எஸ் ஆன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆன் பண்ணாமல் போனீங்கன்னா மேட்சே பேன் ஆயிரும் ஐடி. ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த டிஎன்எஸ்ஸே பார்த்து வச்சுருக்கேன். இந்த இருக்கலாம் அந்த டிஎன்எஸ் சேவ் கொடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான். இன்னும் தேவையில்ல. நான் மறந்துட்டேன் அதனால தான் சொன்னேன். ஓகே இப்போ நேராக ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்ட்டு இந்த ஹோலோகிராமு ஒர்க் ஆகுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டவுன்லோடுன்னு இருக்கலாம் இதில் போய்ட்டு இதை டச் பண்ணி இதில் பாருங்கள் கேரக்டர் பெட் இருக்கா ஹேண்டுக்கு பெட் இருக்கா இதில் போய்ட்டு இதை ஃபுல்லாக டவுன்லோட் அடுத்து இதில் போய் ஃபுல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இந்த லைனில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த லைனுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் எல்லாமே டவுன்லோட் போட்டு வச்சுக்கேன் பாருங்கள். இது எல்லாம் போட்டாலே இதை முடிஞ்சுக்க பாருங்கள்.
இதை முடிஞ்ச அப்புறம் தான் அந்த ஃபைலே அப்ளை ப்ராசஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னென்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ உள்ள வந்து அப்ளை ப்ராசஸ் பண்ண முடிஞ்சுது அவ்வளோதான். நீங்கள் ரேங்க்டு போடுறதுங்க நீங்களேன் ரேங்க்டு சரி ரேங்க்டு போகணும் ஒரு மேட்ச் ரேங்க்டு போட்டால் சாரி நான் கிளாஸ் கொடுக்குறேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அப்படி வேலையை பார்க்கலாம். ஒர்க் வேறு இருக்குது. சரி கிளாஸ் கோடு போடுறதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது திருநாப்பில் இப்படி தான் வரும். ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கானஸ்கோர் எதுவுமே கிடையாது. கானஸ்கோர் எதுவும் மைனஸாக ஆகாது. அது சும்மா பிரச்சனை. அந்த மேட்ச் அப்படி வரும். நைட் இந்த இதில் ரேங்க் புஷ் பண்ணி தான் இருந்தேன். பாருங்கள் விளாண்ட்டே தான் வந்தேன் நைட்லேருந்து. பாருங்கள் விளாண்டா 3 ஸ்டார் ஏறி இருக்குது. எல்லா மேட்சும் போயாக தான் அடித்தேன். அதில் ஒரு 3-4-5 மேட்ச் போட்டேன். ஐடி காலில் எதுவும் பிளாக் லிஸ்ட் எதுவும் வருதான்னு பார்த்தேன். செக் பண்ணேன். ஒரு பிரச்சனையும் வரல. நேற்று நைட்டு ஃபுல்லாக எப்போ விளாண்டுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சுக்கும் டவுன்லோட் போடுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஸ்பீடு இருக்கணும். ஸ்பீடாக 2 கேரக்டர் நல்லா கண்டினியூ ட்ரெஸ் சாரி பேசுகிறதுக்கு நான் மாமிஸ் கெத்தாக கேட்குறேன். இல்லைன்னா நம்ம டீம்காரன் ஒரு மேட்ச் முடிக்கக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வரணும். நம்ம எல்லாம் போட்டு ஃபாஸ்ட்டாக வரணும். நம்ம டீம்காரன் செகண்ட் ரவுண்டு போனால் ஆட்டோபேக் அடித்து வெளில வந்துடும். என்ன ஃப்ரீ ஃபயர் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு இந்த இருக்கலாம் இந்த ஹேக் சிப்பை டச் பண்ணிங்கன்னா இதில் 2ஆவதாக இருக்கலாம். இதை டச் பண்ணி எக்ஸெட் கொடுத்து இதில் அப்ளை ஆள் கொடுத்து இந்த டிக்கை கொடுத்துருங்க. டிக்கை கொடுத்துட்டு அப்படி ஃப்ரீ ஃபயருக்குள்ள போங்க. ஃப்ரீ ஃபயரில் போனோன்னு கரினால் லோகோ வருதா இப்போ அப்படி மினிமேஷன் பண்ணுங்க. மினிமேஷன் பண்ணிட்டு இந்த ஓஜின்னு போட்டுக்கலாம். ஓஆர்ஜி அதை டச் பண்ணிங்கன்னா அதில் அதே மாதிரி எக்ஸெட் கொடுங்க. ஒரிஜினல் சிப்பை போடுறோம். அதில் அப்ளையால் கொடுங்க. அப்ளையால் டிக் கொடுத்து எல்லாமே ஸ்பீடாக பண்ணணும். பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டு முடியதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போனால் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீ முடியதுக்கு முன்னாடி வெளியில் 2ஆவது ரவுண்டு போயிடுச்சுன்னா ஆட்டோபேக் அடித்து வெளில வரும். ஆனால் கானஸ்கோர் எதுவுமே மைனஸ் ஆகாது. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐடியும் பேன் ஆகுது. சப்போஸ் பேக்கப் அடித்து வெளில வந்தாலும் நீங்கள் தள்ளி விட்டு தான் ரிட்டன் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகணும். நீங்கள் அப்படி கேம் ப்ளே பண்ணக்கூடாது. தள்ளி விட்டு ரிட்டன் லாபிக்கு வந்து ரிட்டன் உள்ளே போய் போகணும். பார்த்தீங்களா இப்போ 2ஆவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் வந்திருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டு கையில் கண் எடுத்துனா பாட்டு கையில் கண் எடுத்தாலும் ஐடி பேன் ஆகும். ஆஃப்லைன் போகிற மாதிரி காட்டினாலும் ஐடி பேன் ஆக சாரி ஆட்டோ பேக் எடுத்துக்கலாம். கரெக்டாக மேஜிக். இப்போ ஒரே சரிங்க. இப்போ எதுக்காண்டி இந்த ட்ரெஸ் எல்லாம் ஐயோ